இடபலம் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று அதாவது கண்ணகி நகர்ல காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு தூய்மை பணியாளர் கீழ தண்ணி தேங்கியிருக்கு. ஒரு எலக்ட்ரிக் கேபிள் அப்படி தெருவிலேயே கடந்திருக்கு. அதை குறித்து நெறைய வாட்டி ஈபிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால பரிதாபமா வரலட்சுமி அப்படிங்கிற பெண்ணுடைய உயிர் போயிருச்சு. அதற்கப்புறம் மாசு போனாரு. 20,00,000க்கான ஒரு காசோலையை குடுத்தாரு. தவறுக்கு நாங்க சப்பக்கட்டு கட்டவில்லைன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, இதுல நெறைய கேள்விகள் எழும்புது. இதுக்கு பின்னணியில பல பேர் பேசாத, கேட்காத தகவல் இருக்கு அப்படின்னு சொன்னாரு கிஷோர் கே. சாமி. அது என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுல்ல. அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு காணொளி நான் பண்ணேன். அத ஒரு தம்ப்நெயில்ல போடுறது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா எப்படி இருந்துச்சுன்னா, சமீபத்தில இந்த தூய்மை பணியாளர்கள் மேல நெறைய நம்மளுக்கு ஒரு பார்வை விழுது. தினம் தினம் நம்ம லைஃப்ல இருக்காங்க அப்படின்னாலும், அவங்களோட லைஃப்ப பத்தி இப்போ நெறைய யோசிச்சிருக்க ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லலாம். இதுக்கு சென்னையில நடந்த போராட்டம், மதுரையில நடந்த போராட்டம் மட்டும் இல்லாம, இந்த அம்மாவோட உயிர் போனது அப்படிங்கிறது, இவங்களோட உயிருக்குலாம் ஒரு உத்தரவாதமே இல்லல்ல. இந்த கரண்ட் கேபிள் கீழ விழுந்து செத்தது எங்க வேணா நடக்கலாம் இல்லையா? அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இவங்களுடைய அந்த வேலை இருக்கு பாருங்க. நம்ம தூய்மை பணியாளர்கள், இவர்கள் கடவுளுக்கு சமம் இதெல்லாம் பேசுறதெல்லாம் எமோஷனல் ஜார்கன் ஒரு பக்கம் வைங்க. 2வது பக்கம் ஈவன் லுக் அட் தி ஹெல்த் ரிஸ்க். இந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் ஏன் இந்த பணிக்கு வருகிறார்கள்? வேற வேலை. ஏன்னா, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாரும் காலங்காலமா இதே தொழில் தான் இருக்கணுமான்னு. நிரந்தரத்தை நான் ஒத்துக்கல. அவங்க காலங்காலமாக இதே தொழிலில் இருக்கணும்னு விருப்பப்பட்டு வரல. சரியா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களின் காரணமாக, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக, பொருளாதார பிரச்சனைகளின் காரணமாக அவங்க இந்த தொழிலுக்கு வராங்க. சரியா? அப்படி வரக்கூடியவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பாக இந்த தொழிலுக்குள் நுழைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த செயின்ல இருந்து பிரேக் ஆகி வெளில கொண்டு போகணும்னு தான் நினைப்பாங்க. சரியா? ஆனா இங்கே ஜஸ்ட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். இங்கே நீங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி புழங்கி கொண்டிருக்கு. நீங்கள் சென்னை கார்பரேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஜிசிசி மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, பல்லாயிரக்கணக்கான கோடி புழங்கி கொண்டிருக்கிறது. இது புழங்குவதால் வேட்டை நாய்கள் போல இங்கே இந்த கான்ட்ராக்டர்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. சரியா? இவங்களுக்கு ஏன் கோர்றாங்க? இவங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் இவங்களுக்கு அடிச்சுட்டு போகிறதுக்கு இவங்களுக்கு பணம் கிடைக்குது. அப்படின்னும் பொழுது அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜை நீங்கள் ஒதுக்கி இவங்களுடைய நன்மைக்காக நம்ம செஞ்சாலும் கூட, கார்பரேஷன் நினைத்தால் முடியும், செய்தாலும் கூட இவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம், அவங்களுடைய குழந்தைகள் மேம்படுத்துவதற்கு உத்தரவாதம், இதையெல்லாம் ரொம்ப அழகாக அனாயசமாக கொடுக்கலாம். அந்த கொடுக்கணுன்ற மனம் இருக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. சரியா? சிம்பிள். இன்றைக்கு அந்த பெண் இறந்து போயிருக்காங்க பாருங்கள், வரலட்சுமி என்ற பெண். அவங்களுக்கு அந்த இந்த முட்டி அளவுக்கு பூட்ஸு, நம்ம தமிழிசை மேடம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. முட்டி அளவுக்கு பூட்ஸ் கொடுத்துருக்கலாமே. அவங்க இறந்துருக்காங்க. நீ அந்த உபகரணங்களை கூட ஏன் கொடுக்க மறுக்கிற? உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ், நான் ப்ரைவேட் கம்பெனிஸ் வரக்கூடாதுன்னு சொல்லலை, ப்ரைவேட் கம்பெனிஸ் வரதையும் நான் வரவேற்கிறேன்னு வச்சுப்போம். ஆனால் எங்கெல்லாம் அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் இந்த மாதிரியான பணிகளில் ஈடுபடுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டிக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. உலகளாவிய அளவில் விட்டுருங்க, இந்தியாவிலே எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போங்க, ஹெல்மெட் இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்க, சைட்டுக்கு விட மாட்டாங்க. கம்பல்சரி ஹெல்மெட். ஏன் கம்பல்சரி ஹெல்மெட்? உங்களுடைய பாதுகாப்பு என்பது முக்கியம். அப்போ இந்த பாதுகாப்பு என்பது முக்கியம் என்பதனே ஒரு நிறுவனம் சொல்கிறது என்றால் 2 காரணங்களுக்காக சொல்லுது. ஒன்று என்னென்னா, அவன் கொடுக்கணும்ல, ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று. 2வது, உண்மையிலேயே தங்களுடைய ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காக. அது இல்லை, பாதுகாப்பு மட்டும் இல்லைங்க, சரியாக அந்த குப்பை வாடுறதுக்கான அந்த உபகரணங்கள் கூட கொடுக்கறது. இதையெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? அரசாங்கம். அதுவும் அரசாங்கத்தோடைய மேற்பார்வையில் நடக்குது அப்படின்னா நீ அவங்கள பார்த்துக்க வேண்டாமா? ஒரு 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 அமைச்சர் இன்னைக்கு போகிறாரு, ரோட்டில் போகிறாரு, முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி, ஏன் போகிறீங்க? எஸ்கார்ட்டு பாதுகாப்பு ஏன் கொடுக்குறீங்க? அதை இல்லை, அது கண்டிப்பாக அவர் போகட்டும், அவர் மாட்டம் போகட்டும்னு சொல்ல வேண்டியதானே? இன்றைக்கி முதலமைச்சருக்காக வாங்குறீங்கள வண்டி, எஸ்கார்ட் வண்டின்னு வாங்கியிருக்காங்க, புதுசாக வாங்கியிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? முதலமைச்சருடைய இது எஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக 2-3 வண்டி வாங்கியிருக்காங்க, பல கோடி ரூபாய். ஏன் வாங்குறீங்க? அப்போது இதையெல்லாம் உங்களால் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து வாங்க முடியும் என்றால், இந்த பாதுகாப்பு உபகரணங்களை கொடுப்பதற்காக உங்களால் வாங்க முடியாதா? நீ வாங்க கூட வேண்டாங்க.
இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் வாங்க கூட வேண்டாம். இந்த பாதுகாப்பு உபகரணங்களை தயாரிக்கின்ற கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நீங்க சொல்ற அந்த பூட்ஸு கிட்ஸ் எல்லாமே, க்ளவுஸு மாஸ்க்கு, தயாரிக்கிறவங்க இவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. சரியா? இவங்க கிட்ட இந்த ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்க போகிறாங்க? 21,000 பேர் இருப்பாங்களா? 20,000 பேர் இருப்பாங்களா? இவ்வளோ தானே இருப்பாங்க. இந்த 20,000 பேருக்கு இந்த பூட்ஸையும் மாஸ்க்கு கொடு, ஒரு 2,00,000 பூட்ஸு மாஸ்க்கு கொடு அப்படின்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? உன் கட்சி நிதிக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்க 2 கோடி ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? ஏன் உன்னால் வாங்க முடியல? ஏன் கொடுக்க முடியல? ஏன்னா அதை பத்தி யோசிக்கலன்னு தோணுது. சிந்தனை கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. நினைச்சா முடியும்ன்றீங்க, அப்போ வந்து சிந்தனை இல்லைன்னு தானே அர்த்தம். நீ ஒரே ஒரு ஃபோன் கால் தாங்க, சிஎம் கூட சொல்ல மாட்டாங்க, சிஎம் உடைய பிஏன்னு சொல்லி இல்லை மாசு சார் இல்லை யார், ஒரே ஒரு ஃபோன் கால் அத்தனையும் வந்து சேருங்க, கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டான். சரியா? ஆனால் நீ அவங்க இலவசமாக கொடுக்க வேண்டாம். ஜிசிசி கொடுக்கக்கூடிய அந்த ஒதுக்குறீங்க பாருங்க, அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு ஒதுக்குறீங்க பாருங்க நிதி, அதிலிருந்து நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய லஞ்சம் இருக்கு பாருங்க, நீ அடிக்கக்கூடிய பணம் இருக்கு பாருங்க, அந்த பணத்தில் நல்லா கணக்கை புரிஞ்சுக்கோங்க. நீ அடிக்கக்கூடிய பணத்தில் ஒரே 1% நீ ஒதுக்கி இருந்தால் கூட இவங்களுக்கு பாதுகாப்பை நீ வழங்கியிருக்க முடியும். இவ்வளோதாங்க விஷயம். இல்லை, இப்போ இந்த சம்பவத்தை வந்து அதற்கப்புறம் போயிட்டு உடனே அந்த அம்மா 23,000 சம்பளம் வாங்குறாங்க. சரியா? இறந்து போனவங்க, அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. நீங்கள் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்க. அந்த அம்மாவுடைய வயது 30. இன்னும் ஒரு 30 ஆண்டு காலம் அந்த அம்மா உழைச்சிருப்பாங்க. 30 ஆண்டு காலம் அவங்க உழைச்சிருப்பாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் சம்பளம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நீ கொடுக்குற 20 லட்சம்ன்றது ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு நியாயமாக நீ 80 லட்ச ரூபா கொடுத்துருக்கணும். சரியா? இதை கொடுக்குறதுல உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அது நியாயமான சிந்தனையான்னு சொல்லுங்க. நேற்று இந்த சம்பவம் நடந்துருச்சுங்க, உடனே எங்கள் அமைச்சர் போய் ஆறுதல் கூறுறது அப்படிங்கிறதுலாம் ஓகே. பட் உடனே இந்த ஃபேமிலி கிட்ட அந்த காசோலையை திணிக்கிறதுங்கிறது, அந்த வாயை இதுக்கு மேல அவங்கள வச்சு மூடிடணும். ஆமா, அது இல்ல, அதை நான் சரியாக தான் பார்வையான இடத்துல இன்னொன்று வேணா சொல்றாங்க. என்ன, உங்களுடைய குழந்தைங்களோட படிப்பை திமுக யார் பார்த்துக்கிறதுக்கு? திமுக யாருங்க பார்த்துக்கிறதுக்கு? நீ அமைச்சரா இல்லை திமுகவுடைய மாவட்ட செயலராக போனியாங்க? ஆனா சப்பை கட்டு கட்டல, பொறுப்பை ஏத்துக்கிறோம்னு சொல்றாரு. அப்ப வேற என்ன பண்ண முடியும்? நீ ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் அங்க வந்திருக்கணும். ஏன் நீ வரல? முத்துசாமி அங்க வந்திருக்கணும். யாரு மின்சாரத்துறை அமைச்சர்? எவனோ அவன் வந்திருக்கணும் அங்க. ஏன் வரல நீ? 2 நாட்களாக அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கல. அப்படின்னா மின்சாரத்துறை அமைச்சர் வேற வந்து சொல்லணும், நான் தான் பொறுப்புன்னு சொல்லணும். நீ யாரு? ஆமா, அந்த துறை தானே தவறு. நீ யாரு? அப்போ இங்க என்னன்னா, யாருக்கு நன்மை சென்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு அந்த நன்மை சென்று சேருவதில்லை. இதுக்கு நீ பெரிய மனது பண்ணி எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எதுவுமே பண்ண வேண்டாம். எங்களுடைய பணம், மக்களுடைய பணம் ஒதுக்கப்படுகிறது. எதுக்கு? ஜிசிசிக்குன்னு ஒதுக்குறாங்க, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு அதுக்கு பணம் ஒதுக்குறாங்க. இந்த பணம் நியாயமாக சென்று சேர வேண்டிய நபர்களுக்கு சென்று சேர்கிறதா என்றால் அது இல்லை. இதைத்தான் நான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்போ கண்ணகி நகரில் கொண்டு போய் உட்கார வச்சிங்களே, கண்ணகி நகர் இதற்காக ஏற்படுத்தினீங்க. மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி அங்கே போய் அடைச்சாங்க. கொண்டு போய் அடைச்சிங்க. சரியா? அப்படி அடைக்கக்கூடிய சூழலில் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? இல்லை, அங்கேருந்து எவ்வளோ க்ரைம்லாம் உருவாயிருக்குன்னா அதுக்கு நீங்கள் தானே காரணம். அப்போ இல்லை, அது மட்டும் இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவை இந்த கருணாநிதி பேரில் கலைஞர் அரங்கம், இது சர்வதேச அரங்கம்னு ஏற்படுத்துறாங்க. எங்கே ஈசிஆர்ல எங்கே ஏற்படுத்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது பக்கத்தில் எல்லா லேண்டையும் வாங்கிடுறான். சரியா? இதை ஏற்படுத்துகிறான். இந்த லேண்டோடைய விலையெல்லாம் வந்து 2 கோடி ரூபா கிரவுண்டுக்குன்னா அது 4 கோடி ரூபா கிரவுண்டுக்கு, 5 கோடி ரூபா கிரவுண்டுக்கு ஏறணும்னு பார்க்குறான். சரியா? இப்போது உனக்கு அந்த எண்ணம் இருக்குல்ல, அதே தானே அவங்களுக்கும். பூர்வகுடி மக்கள் அவங்கள ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்த்துறீங்க அப்படின்னா கூட ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபா கொடு. என்ன பிரச்சனை? நீங்க இத்தனை லட்சம் கோடி அடிக்கிறீங்களே, இதில் கொடுக்க முடியாது அவங்களால? கொடுங்க, பொனான்சாவா கொடுங்க. அவங்க வாழ்வாதாரம் மாறட்டும். அந்த வாழ்வாதாரம் மாறி அவங்க மேலே வரட்டும். அவங்க வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம். அதை அமைச்சிக்கவே கூடாதா?
இப்போ இந்த சம்பவம் நடந்தோடனே செய்திகள் வந்து சரியா ரிப்போர்ட் செய்யப்பட்டுச்சா? அதாவது செய்தி ஊடகங்கள் வந்து சரியா ரிப்போர்ட் பண்ணாங்களா? இல்ல வந்து அதை மறைக்க பார்த்தாங்களா? நேத்து இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அமைச்சர் போய் பார்த்துட்டு வந்தார், காசோலை கொடுத்ததுக்கப்புறம் நடந்தது. இது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அரசாங்கம் அப்படின்னு நீங்க நீங்க தான் பார்க்குறீங்க? பார்க்குறீங்களே, ரொட்டீனாக ஹேண்டில் பண்ணாங்க. கொண்டு போனாங்க 20 லட்சம் கொடுத்தாங்க, நாங்கள் கொடுத்துட்டோம்ப்பா 20 லட்சம் கொடுத்துருவோம், 20 லட்சம். அது எப்படி தெரியுமா? குப்பை அள்ளுறவங்களுக்கு 20 1 லட்சம் லட்சம் கொடுத்தோம் கொடுத்துட்டோமே பாத்தியா? பத்தியா அப்படின்ட்டு. என் காலேஜில் வர கூட்டு வந்து 1 மணி நேரம் பார்ட்டி நடத்துறதுக்கு 35 லட்சம் கொடுத்தியே நீ. 20 லட்சம் அந்த அம்மா கொடுப்பீங்களா நீங்கள்? ஏன்? அப்போ நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் எங்கே இருக்குன்றது பாருங்கள். நம்ம ப்ரையாரிட்டிஸே மாறிடுச்சுங்க. நான் கம்யூனிஸ்ட் மாதிரி பேசலை, திரும்பியும் சொல்கிறேன், நான் கம்யூனிஸ்ட் மாதிரி நான் பேசலை. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான பணிகளை செய்யக்கூடியவர்கள் இவங்க வரல அப்படின்னா நாரி போயிடுங்க ஊரே. அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் ஏன் கவனம் செலுத்த மறுக்கிறீர்கள்? 5 பேர் இறந்து போயிருக்காங்க கடந்த 5 வாரங்களில். 5 பேர் இறந்து போயிருக்காங்க. எதில்? இந்த மின்சார கசிவில் மட்டுமே. ஆக்சிடென்ட்ஸ்ல. சரியா? வெளியில் போகிறதுக்கு யோசிக்கிறோம் நம்ம. எதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. அப்போ உத்தரவாதமே இல்லாத, யாருமே அக்கௌண்டபிள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகம் இங்கே நடக்கும். அப்படியே இறந்து போனாலும் நான் 20 லட்சம் கொடுத்துட்டேன் பார் அப்படின்னு இந்த செக்கை கொண்டு வந்து காமிச்சு விளம்பரப்படுத்துவீங்களா? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? கேவலமாக இல்லை உங்களுக்கு? அது போயிட்டு அந்த தந்தை இருக்கார், அதாவது இவங்களோட புருஷன் இருக்கார்ல, அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடியே வந்து கொடுக்குறாங்க. அவங்களால வந்து எதுவும் சொல்ல முடியாது, வாங்கிக்க தானங்க முடியும். அவங்களால ஆமாங்க. எதுவும் பேச அவங்களுக்கு முடியாது. என்னங்க தெரியும்? அவங்களுக்கு என்னங்க புரியும்? அவங்க என்ன இவ்வளோ காசு பார்த்துருக்காங்களா? அவங்களுக்கு என்ன புரியும்? அவங்களுக்கு ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸ் தானே இருக்கும். இருக்கும். அவங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒரு பக்கம் பாருங்க, 1000 கோடி வசூல், 500 கோடி வசூல், இந்த திரைப்படம் 1000 கோடி வசூல், இந்த திரைப்படம் 500 கோடி வசூல்னு. இன்னொரு பக்கம் இந்த குடும்பம் காலையில் 4 மணிக்கு எழுந்து நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்ம்லாம் மாட்டிக்கிட்டு அந்த அம்மா போகிறாங்க. வீட்டில் இருக்கவங்களே யாரும் வெளில வர வேண்டாம்னு சொல்லிட்டு, மழையாக இருக்குது வெளில வர வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. இறந்து போகிறாங்க. குழந்தைங்க இருக்கு. அந்த 2 குழந்தைங்க இருக்கு. சரியா? யாராவது ஒருத்தன் நினச்சானா, நான் கொடுக்குறேன்ப்பா, இந்த குழந்தைங்க 2ம் நல்லா வரத்துக்கு நான் கொடுக்குறேன், நான் 10 லட்சம் கொடுக்குறேன், நான் 5 லட்சம் கொடுக்குறேன், 1 கோடி எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம கொடுத்தோம்னா இந்த சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயம்னு எடுத்துக்கலாம். பண்ணுறது இல்லையே. இப்போ இறுதியாக நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இது குறித்து நானும் பேசி ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதில் ஈபியை வந்து நான் குறை சொல்லியிருந்தேன். அதாவது ரொம்ப பணக்காரங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு கால் வந்தால், ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற மக்கள் இருக்கிற இடத்துல ஈபியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நான் நிறைய ஃபர்ஸ்ட் ஹேண்டாக வந்து வித்தியாசத்தை நிறைய பார்த்துருக்கேன். இடங்கள் நீங்கள் பணக்கார இதெல்லாம் விட்டுருங்க, நிறைய இடங்கள் அந்த கம்பம் இருக்குது, அதை சுற்றி எவ்வளவோ ஒயர், இது எத்தனை ஒயர், ஏன் எவ்வளோ ஒயர், யாருக்குமே எதுவும் புரியல. எது எந்த ஒயரு, எது லைவாக இருக்கு, எதுவுமே புரியல. இன்னைக்கு ஏர்டெல்லுடைய இது நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஏர்டெல்லுடைய ரெவன்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்டர், அதாவது 3 மாதங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6000 கோடி. ஜியோ எடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 3 மாதங்களில் கிடைத்திருக்கின்ற நிதி, நான் சொல்கிறது வந்து ப்ராஃபிட் 6000 கோடி. சரியா? இவன் வந்து எல்லா வயரையும் எல்லா இடத்தையும் கட்டிட்டு போயிடுறான். இவங்களுக்கு வயர் கட்டுறதுக்கு ஏன் உங்களால் இந்த ஏர்டெல்ட்டியோ இந்த ஜியோட்டியோ இந்த பாரு இந்த வயர்லாம் கட்டினதுனால தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, நீயும் கொடு பணத்தை அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்க முடியல. நீ சொன்னால் அவன் கொடுக்க போகிறான். நீ சொன்னால் அவன் குடும்பத்தை வந்து கட்டுறான்ல கப்பம், உன் குடும்பத்தை வந்து கட்டுறான்ல கப்பம். அம்பானியோ அதானியோ இங்கே வந்தான, சென்னை வந்தான்னா போய் ஸ்டாலினை பார்க்க முடியுது, சபரீசனை பார்க்க முடியுது, வேறு யாரும் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களையும் பார்க்க முடியுதுல்ல. சொன்னால் கொடுக்க போகிறான். இல்லை ஆள் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறாங்க ஈபியில். அது ஏன்னா பண்ணியிருந்த காணொலியில் கீழே வந்து, ஆனால் நீங்கள் வந்து ஈபியை குறை சொல்கிறீங்க, என் தந்தை ஈபியில் தான் வேலை செய்கிறாரு, ஆள் பற்றாக்குறை இருக்கு. ஆமாங்க, இருக்க தான் செய்யும். நீ அங்கே இருக்கு ஈபியை நீ என்னவா பயன்படுத்துகிற? ஈபியிலேருந்து வாரத்துக்கு 250 கோடி ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டி ஆகும். ஓ, இது வேற நடக்குதா? ஆமாம், அது ஏற்கனவே சொல்கிறேன் நான். ஈபியில் வாரத்துக்கு 250 கோடி ரூபாய் கப்பம் கட்டி ஆகும் இந்த குடும்பத்துக்கு. கப்பம் கட்டக்கூடியவன் செந்தில் பாலாஜியாக இருக்கலாம், இல்லை முத்துச்சாமியாக இருக்கலாம். இவங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்கும். சரியா? சரி, 250 கோடி எடுத்துக்கிறல்ல, 25 கோடியை ஒதுக்கி ஊழியர்களை அதிகப்படுத்தி இதை பண்ணலாமே. இல்லைன்னா கொடுமைனா மழை சீசன் வேறு ஆரம்பிக்குதுங்க இப்போ தான். நான் தான் சொல்கிறேனே உங்களுக்கு. இவங்க திரும்பி வந்து இந்த பேக்கேஜ் இந்த பேக்கேஜின்வாங்க. பிரியா வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க, கூட அந்த பேட்டருடைய சேகர் பாபு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பான். இவ்வளோ தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் திரும்பி. இங்கே கக்கூஸ்லேருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேனே உங்களுக்கு. 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க, 800 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. 1000 இல்லை 800 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. எது இந்த பப்ளிக் டாய்லெட்ஸை கட்டுறதுக்கு 100 கோடி கூட செலவு பண்ணலங்க.
ஆனால் அது ஒரு அந்த 700 கோடியை அடிச்சுன்னு போயிட்டான். சரியா? இப்போ என்னுடைய கேள்வி, இந்த 700 கோடியை அடிச்சுட்டு போனான்ல, இவன் யாரு? ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டர் கூட கிடையாது. கான்ட்ராக்டருக்கும் மந்திரிக்கும் இடைத்தரகராக இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் அடிச்சுன்னு போகிறான். சரியா? இப்போ என்னுடைய கேள்வி, ஏன் 1 கோடி இந்த 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 உயிரை கொடுத்தாங்களே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது? 700 கோடி அவன் அடிச்சுன்னு போவான். அதில் ஒரு 50 கோடி 70 கோடி 10% 70 கோடி நீ செலவு பண்ணியிருந்தா கூட எல்லாருக்கும் அந்த 21,000 பேருக்கும் நீ பூட்ஸையும் க்ளவுஸையும் வாங்கி கொடுத்துருக்கலாமே. ஏன் உன்னால் முடியல? இல்லை, இனிமேலாவது நடக்குமா? இப்போ ஒரு உயிர் போயிருக்கு. நடக்காது. அதான் சொல்கிறேனே, பணத்தை நீ எங்கேருந்து அடிச்சுன்னு போகலான்றது மட்டுமே எண்ணமா இருந்தால் எப்படி நடக்கும்? ஏங்க, இவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா அப்புறம் எல்லாம் இறக்குறவங்களுக்கும் இதே பழக்கம் வரும். அப்போ நீங்கள் தராதீங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் உத்தரவாதம் கொடுங்க. அதான் நான் சொல்கிறேனே, நீ 700 கோடி அடிச்சுன்னு போகிறல்ல, 800 கோடி ரூபாய் நீ செலவு இது ஒதுக்கியிருக்க. எதுக்கு? இந்த டாய்லெட்டை கட்டுறதுக்கு. இதில் 100 கோடி மட்டும் செலவு பண்ணிட்டு 700 கோடியை அடிச்சுன்னு போகிற. இந்த 700 கோடியில் 70 கோடி மட்டும் நீ செலவு பண்ணியிருந்தேன்னா இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு உபகரணங்களை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. வாங்கி கொடுத்தியா? இவங்களில் யாருக்காவது உடல் உபாதை வந்தா அப்போ அந்த அந்த மனுஷன் சொல்கிறார், எனக்கு வந்து பிரச்சனை, நான் இஎஸ்ஐயில் போய் நான் வந்து இது இது எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன் இஎஸ்ஐயில் எடுக்கிற? ஏன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு அந்த காப்பீடு நாங்கள் கொடுக்குறோம். இந்த தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தினர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை என்றாலும் நாங்கள் வந்து கொடுக்குறோன்னு எவ்வளோ கொள்ளடிக்கிறான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும். ஏன் அவனால் சிகிச்சை கொடுக்க முடியாதா இதுக்கு? இல்லை, இதை வச்சு அரசியல் செய்ய முதலமைச்சருடைய காப்பீடு திட்டத்தின் கீழே தூய்மை பணியாளர்கள் என்று இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் இந்த அரசு அதனுடைய செலவை ஏற்றுக்கொள்ளும். சொல்லுங்களேன், ஏன் என்ன தப்பு? ஒரு படம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா என் மனசுலாம் வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடி மக்களுக்கு போயிட்டு வந்து அவங்க வீட்டில் உணவெல்லாம் அருந்துற மாதிரி ஸ்டாலின் அவர் பண்ணார். இப்போ தூய்மை பணியாளர்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் அரசியல் பண்ணுறதுக்காகவாவது அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் எதாவது மேம்படுத்துறதுக்கு எதாவது செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் தோணுது. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இது தூய்மை பணியாளர்கள்னு கிடையாதுங்க. சமுதாயத்தில் எத்தனையோ விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஆனால் முக்கியமான பணிகளை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லோரையும் நோக்கி நம்மளுடைய கவனம் போச்சுன்னு வைங்களேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் கொள்ளையடிக்கின்ற பணத்தில், ஒவ்வொரு நாளும் கொள்ளையடிக்கப்படுகின்ற பணத்தில் நீங்கள் ரொம்பலாம் கொடுக்க வேண்டாம், நீங்களே கொள்ளையடிச்சிட்டு போங்க. இல்லை 1% நீங்கள் ஒதுக்கினீங்கன்னா கூட இந்த மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையாவது தக்க வைத்துக் கொள்வார்கள். இதுதான் உண்மை. சரி, இப்போ நம்ம இதில் வந்து அரசியலாக பேச ஆரம்பிச்சு ஆனால் கடைசியில் ஒரு ஹியூமனிடேரியன் ஒரு ரிக்வெஸ்ட்டோட தான் வந்து முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் திருப்பி நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ ஹோலி தூய்மை பணியாளர் வாழ்க்கை வந்து மேம்படணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் நிஜமாகவே மனமோ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கொள்ளடிக்கிறதுல ஒரு பார்ட்டாவது கொடுத்தாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. இந்த காணொலியில் வந்து உங்களோட மனசுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. மிக்க நன்றி.